இந்த அதிசய மரத்துல நீங்க என்ன நினைச்சு கயிறு கட்டினாலும் கண்டிப்பா நடந்துருமா. கேட்டதை கொடுக்கும் நரசிம்மர் கோயில். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க இந்த கோயில்ல மனமுருகி பிரார்த்தனை செஞ்சா அன்னைக்கே அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நாளை என்பது நரசிம்மர் இடத்துல இல்ல. இந்த நரசிம்மர் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 4th day of 30 days 30 வீடியோஸ்ல 200k ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயில்ல ஒரு அதிசய மரமே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்மர் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கோயில் இங்க நடந்தே போயிடலாம். 8ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களால் கட்டப்பட்டதா இந்த கோயில். இது ஒரு குட்டி மலை கோயில் கூட சொல்லலாம். இந்த கோயில்ல நரசிம்மர் நெற்றிக்கனோட காட்சி அளிக்கிறாரு. தீபாவளி காட்டும் போது அர்ச்சகர் ஒரு டைம் அந்த நெற்றிக்கன வேலைக்கு காமிப்பாரு. நீங்க நெற்றிக்கன் தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு அதிசய மரம் இருக்கு. நீங்க போட்டிருக்க டெஸ்ட்ல இருந்து ஈரிடை நூல் எடுத்து அந்த மரத்துல கட்டிட்டு அந்த மரத்துக்கு அடியில மஞ்சள் குங்குமம் பூசிட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்பெருமானோட அருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு உள்ள விற்கிற மிளகு தோசை இட்லி பொடிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதுல நானும் ஒருத்தன். நீங்களும் ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாழ்க்கையில நிம்மதி இல்லாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த கோயிலை விசிட் பண்ண சொல்லுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.